தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் அத்வைதம். பரதர்மம் ஏன் கூடாது? இதிலே பாரம்பரியமாக இன்னின்ன பண்ணிக்கொண்டு போ என்று இருப்பதை மாற்றி, இந்த பரம்பரை தொழிலை விட இன்னொன்று உத்தமமாயிருக்கிறது என்று நினைத்து அதற்கு போகாதே என்று பகவான் சொல்கிறார். ஸ்வதர்மமே பண்ணு, பிறன் தர்மத்துக்கு போகாதே என்று அவர் இதைத்தான் சொல்லுகிறார். ஸ்வதர்மத்திலே இருந்தாலும் கூடத்தான் அதுவே ஸ்ரேயஸ். பரதர்மம் பயத்தை, அதாவது சம்சாரத்தை உண்டு பண்ணும் என்கிறார். ஏன் இதை விட நல்லது என்று இன்னொன்றுக்கு போகப்படாது என்றால், பிறப்புப்படி தனக்கு வாய்த்த கர்மத்தை விட்டு இன்னொன்றை இவன் தேர்ந்தெடுக்கிறான் என்னும் போது இவனுக்கு என்று சொந்த அபிப்பிராயம், சுயேச்சைப்படி செய்வது என்பவை ஏற்படுகின்றன என்று அர்த்தம். இப்படி சொன்னால் தனி மனசின் ஆசை வந்துவிட்டதாகத்தானே ஆகிறது. வாய்த்ததை செய்வது என்று தன்னிச்சை இல்லாமல் செய்வது போய் இவனாக ஒன்று விரும்பி தேர்ந்தெடுக்கிறான் என்றால், சாய்ஸ் வந்துவிட்டது, ஆப்ஷன் வந்துவிட்டது என்றால் கூடவே கூடாது என்று ஒழித்து கட்ட வேண்டியதான ஆசைக்கு இடம் கொடுக்கிறான் என்றுதான் அர்த்தம். கர்மாவை தேர்ந்தெடுப்பதிலேயே இஷ்டம், ஆசை என்பது வந்துவிட்ட போது அது காமிய கர்மமாகி விடுகிறது. அப்புறம் அதன் பலனை தியாகம் செய்வதால் மட்டும் அதை நிஷ்காமியமாக கர்மமாக்கி கொண்டு விட முடியாது. எப்போது நம்முடையதை விட நல்லது என்று ஒன்றை விரும்பி தேர்ந்தெடுத்தானோ அப்போதே அதன் பலனில் ஒரு சந்துஷ்டியை மனஸ் தேடி பெறத்தான் செய்யும். கர்மாவால் மனசானது தன்னை அறியாமலே சுத்தியாவது என்பதை தவிர வேறு எந்த சந்துஷ்டியை தேடி அறிந்து பெறுவதும் அதை அசுத்தி செய்வதுதான். பிறன் தர்மத்துக்கு போகக்கூடாது என்பதற்கு சாதகனை வைத்து காட்டுகின்ற காரணம் இது. லோகத்தை, ஜனசமூகத்தை வைத்தும் ஒரு காரணம் உண்டு, நல்ல அழுத்தமான காரணம். லோகக்ஷேமத்துக்காக பலவிதமான காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. புத்தியால் பாடம் புகட்டுவதிலிருந்து உடம்பால் உடைத்து கொட்டுவது வரை அநேகம் செய்ய வேண்டியிருக்கிறது. சுத்தமான நெய்யை, மங்களமான மந்திரங்களை சொல்லிக்கொண்டு ரொம்பவும் பவித்திரமாக ஜுவலித்து கொண்டிருக்கும் அக்னியில் ஆகுதி செய்வதிலிருந்து, பிடி, விடாதே, வெட்டு, குத்து என்று கத்தியை வைத்துக்கொண்டு சத்ருவோடு யுத்தம் செய்வது அல்லது திருடனை பிடித்து இரத்தக்காயப்படுத்துவது வரை பலவிதமான தொழில்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த எல்லா தொழில்களும் சீராக நடப்பதற்காகத்தான் பாரம்பரியமாக கர்மாக்களை கொடுத்து வெவ்வேறு ஸ்வதர்மங்களை வைத்திருக்கிறது. இந்த காரியங்களை பார்க்கும்போது ஒன்று உசத்தி ஒன்று தாழ்த்தி என்று தோன்றினாலும், சமூக நலனை விளைவிப்பது என்ற பலனை பார்த்தோமே ஆனால் எல்லாமே சமம்தான். உசத்தியுமில்லை தாழ்த்தியுமில்லை என்று தெரியும் எந்த ஜாதிக்காரனின் தொழில் என்று நின்று போனாலும் ஜனசமூகத்தின் நல்வாழ்வு பாதிக்கப்படத்தான் செய்யும். அது சரிவர நடப்பதற்கு தாழ்த்தியாக தோன்றுகின்ற காரியங்களும் நடந்தே தீர வேண்டும். ஒட்டன் ஸ்ட்ரைக் செய்தால் ஊரே நாறி போகிறது, காலராவும் வைசூரியும் பரவுகின்றன. இதுகளிலிருந்து சமூகத்தை காத்து ரட்சிக்கும் காரியத்தை அவன் செய்கிறான் என்னும் போது அவனுடைய அந்த ஸ்வதர்மம் எப்படி தாழ்ந்ததாக இருக்க முடியும்? அதனால் வாய்த்ததை செய்வது என்றில்லாமல் உசத்தி தாழ்த்தி கல்பிப்பதே பிசகு. இப்படி சொந்த சாய்ஸின்படி தாமாக தேர்ந்தெடுத்து தொழில்களை செய்வது என்றால், எல்லா தொழிலிலும் இப்போது பாரம்பரிய முறையினால் அதற்கு தேவைப்படும் விகிதாச்சாரப்படி ஜனங்கள் பங்கீடு ஆகியுள்ளது போல் இருக்காது. ஏதோ ஒரு தொழிலுக்கு ஜாஸ்தி பேர் போவார்கள், இன்னொன்று யாரும் சீந்தாமல் விடுவார்கள், அல்லது எதற்கும் உபயோகமற்றவர்களை அதில் போடுவோம். அந்த காரியங்கள் நன்றாய் நடக்காமல் சமூகம் பாதிக்கப்படும். பாரம்பரியமாக வரும் குணம், குடும்ப சூழ்நிலை முதலியவை ஸ்வதர்ம அனுஷ்டானத்திற்கு பர்ஃபெக்ஷன் தருவது போல அப்போது இருக்காது. புதிதாக ஜனங்கள் இஷ்டப்படி எடுத்துக்கொண்ட தொழில்கள்
பர்ஃபெக்டாக நடக்காமல் போகலாம். அதோடு தொழில்களில் ஜனங்கள் பங்கீடாகும் ப்ரொபோர்ஷன் ஏறுமாறாகி போட்டி, பொறாமை, ஏமாற்றம் எல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் சமூக நலனுக்காக காரியங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்காமல் லோகக்ஷேமமே பாதிக்கப்படும். இப்படியாக தன் சொந்த இஷ்டம் என்று ஒன்றின் மேல் ஸ்வதர்மத்தை விடுகிற தோஷம், அப்படி விட்டதால் லோகக்ஷேமம் பாதிக்கப்படுவதற்கு இடம் ஏற்படுகின்ற தோஷம் என்ற இரண்டு பெரிய தப்புக்கள் பரதர்மத்துக்கு போகின்றவனை சேர்க்கின்றன. இப்படி தோஷத்தை சேர்த்து கொண்ட பின் இவன் எப்படி சுத்தியாகி சம்சார நிவிருத்தி பெறுவது? அதிலேயே, அதாவது சம்சாரத்திலேயே மேலும் ஆழமாக புதைய வேண்டியதாகத்தான் ஆகும். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா பரதர்மம் பயத்தை தருவது என்றார். இதற்கப்புறம்தான் தேவாசுர யுத்தம் என்று ஆரம்பித்தேனே, அந்த சமாச்சாரம் வருகிறது. பகவான் இப்படி செத்தாலும் ஸ்வதர்மத்தை பண்ணு, அதுதான் ஸ்ரேயஸ், அதாவது சம்சார நிவிருத்திக்கு சகாயம் செய்வது, பரதர்மம் சம்சார பயத்தை ஜாஸ்தியாக்குவதே என்று சொன்னவுடன் அர்ஜுனன் யோசித்து பார்த்தான். அடுத்து, பாபத்தில் தள்ளும் சக்தி எது? ஆனால் இப்படி நமக்கென்று ஒரு இஷ்டமும் வேண்டாம், எந்த குலத்தில் பிறந்தோமோ அதற்கான வர்ண தர்மத்தை எந்தெந்த வயசு கட்டத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த ஆச்சார தர்மத்தை நாம் பாட்டுக்கு கேள்வி கேட்காமல் பண்ணி கொண்டு போவோம் என்று இருக்கவட்டாமல் எதுவோ ஒன்று மென்னியை பிடித்து தள்ளுகிறார் போல் இருக்கிறதே. இப்படி சரியான வழியாக போக விடாமல் வேறு வழியில் போக வைத்து மனுஷனை பாபத்தில் பிடித்து தள்ளுகிறதே. இவனுடைய அறிவுக்கு புரிந்து அறிவு அங்கீகாரம் கொடுத்து இப்படி பண்ணுவதாய் இல்லாமல் வேறே ஏதோ ஒரு சக்தி பலாத்காரம் செய்வதல்லவா இவனை இப்படி தள்ளுவதாக தெரிகிறது. அது என்ன என்று இவனுக்கு யோசனை வருகிறது. இது வேண்டாம், இன்னொன்று வேண்டும் என்று இவன் நினைக்கும்படியாக இவனை பலவந்தப்படுத்தி வேண்டாததை வேண்ட பண்ணி பாவத்துக்கு ஆளாக்கும் ஃபோர்ஸ் எதுவோ இருப்பது அவனுக்கு தெரிகிறது. அது என்னவென்று மட்டும் தெரியவில்லை. எதுவோ என்று விவரம் புரியாததாக தெரிகிறதே தவிர இன்னது என்று அந்த ஃபோர்ஸை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. அது என்னவென்று தெரிவிக்கும்படி பகவானிடம் கேட்கிறான். அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷகா அனிச்சன்னபி வாஷ்யேன பலாதிவ நியோஜிதகா. வர்ஷ்ணேய என்று வர்ஷ்ணி குலத்தோன்றலான பகவானை கூப்பிட்டான் என்று சொன்னேன். மேலே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லத்தான் நினைத்தேன். ஆனால் இதற்கு முன்னாடி கீதையில் என்ன இருக்கிறது, எந்த கான்டெக்ஸ்டில் அர்ஜுனன் இப்படி கேட்டான் என்று சுருக்கமாக சொல்ல நினைத்து ஆரம்பித்தது வளர்ந்து கொண்டே போய்விட்டது. அப்புறம் டெவலப் பண்ணலாம் என்று நினைத்திருந்த சரக்கில் அநேகம் இப்போதே வந்துவிட்டது. ஆகக்கூடி சம்பந்தமில்லாத விஷயம் இல்லை. ஆனாலும் அதாவது நீ சொல்கிறபடி மனசின் இஷ்டம் என்று இல்லாமல் பட்ட கட்டை மாதிரி ஆக்கி கொண்டு சாஸ்திரப்படி வாய்த்த ஸ்வதர்மாவை பண்ணலாம் என்று ஒரு ஜீவன் நினைத்தான். ஆனாலும் அயம் புருஷ, இந்த ஜீவனானவன் புருஷன் என்பதே புருஷன் என்று நீளும். விழி, நீழல் முதலான வார்த்தைகள் வீழி, நீழல் என்று நீள்கிற மாதிரி. ஆனாலும் இந்த ஜீவனானவன் அனிச்சன் நபி, புத்திபூர்வமாக அப்படி ஆசைப்படாவிட்டாலும் நன்றாக ஆலோசித்து பார்த்து வேண்டும் வேண்டாம் என்று ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை எடுத்து கொள்ளாவிட்டாலும் இன்வாலண்டரியாகவே கேன யாரால் பிரயுக்த நன்றாக ஏவப்பட்டு பிடரியை பிடித்து தள்ளுகிறார் போல யாரோ இவனை வேண்டும் வேண்டாம் என்கின்றவற்றில் தள்ளுவது தெரிகிறது. அது யார் என்று தெரியவில்லை. கேன யாரால் பிரயுக்த வன்மையாக ஏவப்பட்டு பலாத்காரமாக நியோஜித இவ உந்தித் தள்ளினார் போல. யோஜ் என்பது வேர்ச்சொல், இன்னொன்றோடு சேர்ப்பது, பிணைத்து பூட்டுவது. யுஜ் என்பதன் அடியாக யுத்தம் என்று சொல்கிறோம். யோஜ் என்பதன் அடியாகவே யோகம் என்கிறோம்.
சித்தம் சிதறவிடாமல் சேர்த்து பூட்டி பிணைப்பதால் அது யோகம். மாட்டை பூட்டி பிணைக்கிற ஏற்காலை யோக் என்று சொல்வது இந்த தாதுவிலிருந்து தான். யோஜ் என்பதிலிருந்து யோஜித், பூட்டி பிணைப்பது, ஏதோ ஒன்றிலே செலுத்துவதாகத்தான். மாட்டை ஏற்காலில் பிணைப்பது, அதை வயலில் செலுத்துவதைத்தான். சித்தத்தை சேர்த்து பிடிப்பது, அதை பாரமார்த்திக தத்துவத்தில் செலுத்துவதுதான். அதனால் சேர்ப்பதான யோகத்திலேயே செலுத்துவதான சக்தியும் ப்ரொபல்லிங் ஃபோர்ஸ் தொக்கி நிற்கிறது. யோஜித என்பது செலுத்தப்படுகிற நிலையை தெரிவிக்கிறது. ஒரு வார்த்தைக்கு முன்னால் நீ என்று போட்டால் அது 2-3 தினுசான புது அர்த்தத்தை கொடுக்கும். அவற்றில் ஒன்று அர்த்தத்துக்கு ஜாஸ்தி அழுத்தம் கொடுப்பதாகும். பாதம் விழுவது, நிபாதம் நன்றாக விழுவது, தர்சனம் தெரிவது, நிதர்சனம் நன்றாக தெரிவது. யோஜித நீ சேர்த்து நியோஜித என்றால் நன்றாக செலுத்தப்பட்டு, உந்தி தள்ளுவது மாதிரி செலுத்தப்பட்டு என்று அர்த்தம். ஒரு ஜீவனானவன் யாரால் பலாத்காரமாக செலுத்தப்பட்டு பாபம் சரதி, பாபத்தில் போகிறானோ, பாபத்தில் புகுகிறான், அதாவது பாபம் பண்ணுகிறான், தானே மனசார தெரிந்து இஷ்டப்பட்டு செய்யாமல் வேறு யாரோ பலவந்தமாக பிடித்து தள்ளின மாதிரி மனுஷர்கள் பாபத்தில் போய் விழுகிறார்களே. இப்படி பிடித்து தள்ளும் அந்த ஆசாமி யார்? பகவானே அர்ஜுனன் கேட்கிறான். சம்சாரம் என்பது துவைதம், அதனால் பயம் என்று சொன்னோம். பயத்தை தருவது எதுவோ அது பாபம். ஆகையால் பரதர்மத்தில் போவது பகவான் சொன்னபடி பயாவக என்றால் அது பாபத்தை உண்டாக்குவதாகவே இருக்கும். இதனால்தான் அர்ஜுனன் பாபத்தை குறிப்பிடுகிறான். ஸ்வதர்மத்தை விட்டு பரதர்மம் மேற்கொள்வது பாபம். இது மட்டுமில்லை, இன்னும் அநேக பாபங்கள். நரக லோகங்களின் வர்ணனையை பார்த்தாலே தெரியும். எத்தனை 1000 பாபங்கள் இருக்கின்றன. அது ஒவ்வொன்றுக்கும் என்ன தண்டனை என்று இந்த பாபங்கள் எல்லாவற்றையும் குறித்துதான் அர்ஜுனன் கேட்கிறான். மனுஷர்கள் அநேக பாவங்களை பண்ணிவிடுகிறார்கள். எல்லாமே யோசித்து திட்டம் போட்டு அவர்கள் பண்ணினார்கள் என்று இல்லை, தங்களையும் மீறி பண்ணிவிடுகிற மாதிரி தான் இருக்கிறது. அனிச்சன் என்று இதைத்தான் அர்ஜுனன் சொன்னான். இப்படி இவனை பண்ண வைப்பது யார் என்று கேட்கிறான். இங்கே அர்ஜுனன் ஜீவர்கள் பாவம் பண்ணுவதற்கு எந்த சக்தி காரணம் என்றுதான் கேட்கிறான். பாபத்திலிருந்து ஜீவன் விடுபட என்ன வழி என்று கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தால் எத்தனை சறுக்கி விழுந்தாலும் அத்தனை பாபத்துக்கும் இடையிலேயும் விடாமல் ஸ்வதர்மத்தையே பின்பற்றி கொண்டு போனால் அதுவே பாபத்தில் இழுத்துவிடும், அசுர விருத்திகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவனை விடுவிக்கும் என்று சொல்லியிருப்பார். ஏற்கனவே இதை அவனுக்கு சொல்லி ஆயிற்று. ஸ்வதர்மப்படி நிஷ்காமியமாக கர்மயோகம் செய்வதை குறித்து, இந்த தர்மத்தை ஸ்வல்பம் அனுஷ்டிக்க ஆரம்பித்து விட்டாயானாலும் மகாபயமான சம்சாரத்திலிருந்து ரட்சித்து விடும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். பயம், பாபம், பந்தம், சம்சாரம் என்ற எல்லாம் ஒரே விஷயத்தை சொல்கிறவைதான். ஆகையால் பயத்திலிருந்து ரட்சிப்பது என்றால் பாபத்திலிருந்து மீட்பது என்றே அர்த்தம். இப்போது அர்ஜுனன் பாபமோசனத்துக்கு வழி கேட்கவில்லை, ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார் என்பதால் இருக்கலாம். பின்னே என்ன கேட்கிறான் என்றால், தேவாசுர குணங்களின் சண்டையில் அசுரர்களான பாப விருத்திகளை உண்டாக்கி அவற்றில் ஜீவனை தூண்டிவிடுகிற சக்தி என்ன? ஒரு மனுஷனை பாபத்திலே கட்டாயப்படுத்தி புகுத்துகிற ஆசாமி யார் என்றே கேட்கிறான்.